எல்லாத்துக்கும் ப்ரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு நல்ல வசனத்தை கொண்டு வந்திருக்கேன். அதை கேட்கும்போது உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நிமிஷம் அதை மட்டும் கேட்டுட்டு போயிடுறீங்களா? சொல்லவா? யோபு 42 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எவ்வளோ நல்ல வசனம் பார்த்தீங்களா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரியம் தடைபடலாம், ஏதாவது ரொம்ப டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கும், நினச்சது நடக்க முடியாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அதுக்கான இடமே இனி இல்லை. ஏன்னா தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நம்ம மனசில் நினைக்கிறத அவர் முன்கூட்டியே அவர் நமக்கு செய்ய தயாராக இருக்கார். ஸோ நம்ம மனசில் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாதது. மனுஷனே உனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு தடை பண்ணாலும் கர்த்தர் ஒரு நாளும் தடை பண்ணாத தேவன் நம்ம கர்த்தர். ஸோ நம்ம கர்த்தரை நம்ம கரம் பற்றி நடப்போம். அதனால் இந்த வசனம் இன்றைக்கி கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூஸ்ட் மாதிரி, சரிங்களா? அதனால் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்ம ப்ரேயர் பண்ணும்போது என்ன கேட்கணும்னா, தேவனே நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் செய்து கொடுங்க தேவனே அப்படின்னு நம்ம கர்த்தரிடத்தில் மன்றாடணும்னா கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் தடையில்லாமல் செய்வார். இப்போ தடைப்பட்டு இருக்கும் காரியங்கள், வேலைகளில் இருக்கும், பிஸ்னஸ்கள், வாழ்க்கையில் எல்லா வித சூழ்நிலையிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் தடையாக இருக்கும். தடையாக இருந்தால் தான் நம்ம கர்த்தரை தேடுவோன்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் எதையும் கர்த்தர் முழுசாக தரமாட்டார். அதனால் நாம் தேடுவோம். அவரை தேடணுன்ற காரணத்தினால தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு தடையாக இருக்கும். அதை கர்த்தர் எந்த நேரத்தில் கொடுத்தா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம காரியங்கள் நேர்த்தியாக நடப்பித்து தருவார். இந்த நேரத்தில் நான் இந்த வசனத்தை சொல்லுகிறது மூலம் பலர் இதை கேட்டு விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்களையும் அற்புதங்களையும் செய்வார். இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் யோபு 42:2ன்னு போட்டு ஆமேன்னு போடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் இங்கே கொடைக்கானல்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் அனுப்புங்க, சரிங்களா? ஓகே, பாய் எல்லாத்துக்கும்.